இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டிஸ்கிரைப் கிளவுட் சர்வீஸ் டைப்ஸுங்கிறது தான் கான்செப்ட் மாடியூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக 2 மாடியூல் பார்த்துருக்கோம் பார்ட் 1ல். இது வந்து 3rd மாடியூல். நம்ம இனிமேல் வந்து யூனிட் பேஸ்டாக நம்ம பார்க்க போகிறதில்ல, மாடியூல் பேஸ்டாகவே நம்ம ஒரு வீடியோவாக கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷனு. இந்த மாடியூலில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. 3 டைப் ஆஃப் கிளவுட் மாடல்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கண்டினியூ பண்ணியிருந்தீங்க, இந்த வீடியோவை எபிசோட் 1 வந்து கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 3 மாடலையுமே நம்ம வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். அது கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். இது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல், மீடியம் லெவல்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாடியூலில். 3 டைப் ஆஃப் கிளவுட் மாடல்ஸ் என்னது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஓகே, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நம்ம வந்துட்டு டைரெக்டாக செகண்ட் யூனிட் போயிடலாம். யூனிட் 2. யூனிட் 2ல் இந்த டயக்ராம் வந்து நீங்கள் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து கஸ்டமர் வைஸாக இருக்கட்டும், இல்லை க்ளவுட் ப்ரொவைடர் வைஸாக இருக்கட்டும், இல்லை ஷேர்டாக இருக்கட்டும், 2 பேருக்குமே என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம பேசிக்காக பார்த்துருப்போம். இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் எப்பயுமே வந்து ரிமைண்ட் பண்ணும் போது உங்களுக்கு சப்போஸ் கன்ஃபியூஷன் இருக்கும். திடீர்னு வந்துட்டு பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸில் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே ஆன் பெர்மிசஸ்லேருந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்க்கு போங்க. அந்த இதில் கவர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஆன் பெர்மிசஸ் பார்த்தீங்கன்னா 100% வந்து கஸ்டமர் தான். எல்லாமே அது என்னவாக இருக்கட்டுமே, எல்லாமே வந்துட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த அடுத்தது வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸில் இருக்கட்டுமே, அப்போ ஒரு 3 இது வந்துட்டு உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் க்ளவுட் ப்ரொவைடரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் போகும்போது ஆடானில் ஒன்று வருது. அதுக்கப்புறம் அது ஷேர்டில் மாறுது. அதுக்கப்புறமேட்டு SaaS சாஃப்ட்வேர் as a சர்வீஸில் தான் நிறைய இது வந்துட்டு க்ளவுட் ப்ரொவைடர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. இந்த 3மே டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா, டிவைஸு, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் வரும். ஏன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாங்கிறது அந்த டேட்டா, அது டேட்டாங்கிறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். உங்களோட டேட்டா நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி டிவைஸ் நீங்கள் என்ன மாதிரி ஹோஸ்ட் பண்ணுறீங்களோ, அதுக்கப்புறமேட்டு அதை என்ன டிவைஸ்க்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணுறீங்களோ அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் உங்களோட தான் டிசிஷன்ஸ் தான். அப்போ இது 3மே வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. மற்றதுலாம் வந்துட்டு ஷேர்டில் வருதா இல்லை வந்துட்டு கஸ்டமர் சைடு வருதா அப்படிங்கிறது தான் இங்கே டிசிஷன், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா, நம்ம இவங்க வந்துட்டு இந்த 3 பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இதுதான் ஓகே. பட் இதில் வந்து அவங்க ரொம்ப டீட்டெயிலிங்கான சொல்லலை. நம்ம வந்துட்டு நான் தனியாக ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். நான் அந்த டாக்குமெண்ட் வச்சு உங்களுக்கு இந்த 3 டைப் ஆஃப் க்ளவுட் மாடலையும் நான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வரேன். சிம்பிளாக வச்சுக்கோங்களேன். இப்போ ஆன் பெர்மிசஸ்னால் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வீடு நீங்கள் தான் லேண்ட் வாங்குறீங்க, நீங்கள் தான் அந்த வீடை கட்டுறீங்க, நீங்கள் தான் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் தான் பார்க்குறீங்க. அப்போ இது எல்லாமே எதுக்குள்ளே வருதுன்னா ஆன் பெர்மிசஸ்க்குள்ளே வருது. இல்லை நீங்கள் ஒரு ரெண்டல் ஹவுஸ் போகிறீங்க, பட் ஆனால் அந்த ரெண்டல் ஹவுஸ் வந்து எம்டி ஹவுஸ், உள்ள செமி ஃபர்னிஷ்டு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் எம்டி ஹவுஸ், வால் அவ்வளோதான். அப்போ அது எது உள்ள வருதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்க்குள்ளே வருது. அதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸ் போகிறீங்க, அது செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸ். ஓகே, கபோர்ட்ஸு, பார்ஷியலாக சில ஏசி இருக்கலாம், இல்லை வந்துட்டு இந்த எக்ஸாஸ்டர் ஃபேன் இருக்கும், லைட்டு ஃபேன் எல்லாமே போட்டிருக்காங்க, ஓரளவுக்கு பார்ஷியலாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு எதில் வருது? பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸில் வருது. சப்போஸ் வந்து ஒரு ஹோட்டல் போகிறீங்க, அந்த ஹோட்டல் போகிறீங்கன்னா நீங்கள் எதுவுமே வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபுல்லி சர்வீஸ்டு ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, நீங்கள் இந்த அருணாச்சலம் படம் பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவார், A to Z அவருக்கு எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு அது வந்து எதுக்குள்ளே வருது? சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்க்குள்ளே வருது. இப்படி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இது ஆன் பெர்மிசஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்ன்ட்டு. சரி, நம்ம 1 by 1 ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம்.
ஆன் ப்ரமிசஸ் இதில் ஒன்றுமே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, 100% வந்து கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். சிஸ்டம் வாங்குறதா இருக்கட்டும், ஃபயர்வால் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ஓஎஸ் ரெடி பண்ணி பேட்சஸ், ஆன்டிவைரஸு, டேட்டா சென்டர் செக்யூரிட்டி எல்லாமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். இது வந்து ஏன்னா இது வந்து ப்ரைவேட்டில் வந்துடுது, உங்கள் க்ளவுடில் வரவே வராது, இது வந்து ப்ரைவேட்டில் வந்துடுது. அடுத்தது நம்ம டேரெக்டாக க்ளவுடு மாடல்ஸுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். நம்ம வந்து எங்கேருந்து லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வர சொல்லியிருக்கேன்ல, அதுபடி தான் நம்ம போனால் தான் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு அசூர் விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் ரெண்ட் எடுக்கிறீங்க. ஓகே, இப்போ ரெண்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா எதுனா மைக்ரோசாஃப்ட் வந்து மேனேஜ் பண்ணுவாங்கன்னா டேட்டா சென்டர். ஓகே, உங்களோட டேட்டாஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற டேட்டா சென்டர் அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்று வாங்கியிருக்கீங்க, அசூர் விர்ச்சுவல் மிஷின் ஒன்று வாங்கியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலபிலிட்டி, ஹை அவைலபிலிட்டி பார்த்துருப்போம். ஓகே, ரிலையபிலிட்டி, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். இது வந்து என்னென்னா, சப்போஸ் ஏதாவது ஃபெயிலியர் நடக்குது, அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்க அந்த டேட்டா சென்டர் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் நடக்குதுன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு மூவ் பண்ணி உங்களோடதை வந்துட்டு அப் பண்ணி விடுவாங்க, டவுன் டைமை கம்மி பண்ணுவாங்க. அந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அது டேட்டா சென்டர் வந்து அவங்க சப்போர்ட் இருக்குது, நெட்ஒர்க் இருக்கட்டும், ஹோஸ்டிங்காக இருக்கட்டும், இது வந்து எல்லாமே ஃபிசிக்கல். ஓகே, உங்கள் அப்ளிகேஷனில் வராது. அந்த அசூர் விர்ச்சுவல் மிஷின் கொடுக்குறாங்கல்ல, அந்ததோட டேட்டா சென்டர், நெட்ஒர்க்கிங், ஹோஸ்டிங் எல்லாமே யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? ப்ரொவைடரோட. இப்போ இதை நம்ம அசூர்னு சொல்கிறோம்னா மைக்ரோசாஃப்ட்னே வச்சுக்கலாமே, மைக்ரோசாஃப்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி பேசிக் விஎம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுவுமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வரும். எதுனா உங்களோட இதில் வரும் அப்படின்னா, விர்ச்சுவல் மிஷினுங்கிறது என்னது? நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க, ஒரு ஓஎஸ் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதே மாதிரி அவங்க ஒரு என்வரான்மெண்ட்டை உங்களுக்கு தராங்க. அப்போ அந்த என்வரான்மெண்ட் தந்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே உங்களோடது தான். ஓகே, அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கான டேட்டா சென்டர், நெட்ஒர்க்கு, ஹோஸ்டிங் தான் அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மிஷினுக்குள்ளே உள்ள அந்த ஓஎஸ் பேட்சராக இருக்கட்டும், ஆன்டிவைரஸ் போடுறதா இருக்கட்டும், ரூல் செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் தான் வரும். ஓகே, எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஓஎஸ் இருக்குது, ஓஎஸ் போட்டு தந்துட்டாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்ளிகேஷனை வந்து டெப்ளாய் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு உங்களோட தான். சப்போஸ் ஓஎஸ் ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் தான் அதை வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதில் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வராது. அடுத்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்னால் எக்ஸாம்பிளோட போயிடலாம். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, அதை டெப்ளாய் பண்ண போகிறீங்க. ஓகே, டெப்ளாய் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை டெப்ளாய் பண்ணுறீங்கல்ல, அந்த ஹோஸ்டிங்கை, அதோடது வந்துட்டு அசூர் ஆப் சர்வீசஸ்க்குள்ளே வரும். அப்போ அது சர்வீஸ் பண்ண ப்ரொவைடராக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட டேட்டா பேஸை நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்க, அசூர் எஸ்கியூஎல்ல ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு மைக்ரோசாஃப்டோட இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஃபிசிக்கல் டேட்டா சென்டர், நெட்ஒர்க்கு, ஓஎஸ்ஸு, அப்புறம் ரன் டைமு. நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை .NET ஜாவா எல்லாரோட ரன் டைமாக இருக்கட்டும், அப்புறம் செக்யூரிட்டி பேட்ச் எல்லாமே. உங்களோட வேலை என்ன இருக்குன்னா, கோடை வந்து மெயின்டைன் பண்ணுறது, டேட்டா, ஐடென்டிட்டிஸ், ஆக்சஸ் ரூல், இது எல்லாமே வரும். ஏன்னா இது ப்ரீவியஸாக வந்துட்டு ஓஎஸ் கூட உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருதுல்ல, இந்த தடவை வந்து பிளாட்ஃபார்மில் போகும்போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வருது. ஓகே, அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்னால் சிம்பிளாக யோசிங்களேன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டீம்ஸ் வச்சுருப்பீங்க, அவுட்லுக் வச்சுருப்பீங்க. ஓகே, பவர் பாயிண்ட்டு, வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு 365 இப்போ நம்ம வாங்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் 365ல் ஒரு பேக்கேஜாக நம்மளுக்கு கவர் பண்ணிடுறாங்க. அப்போ அது எல்லாமே எதுக்குள்ளே வருதுன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸுங்கிறதுக்குள்ளே தான் வருது. ஓகே, அப்போ உங்களோட அதில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது? அதில் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை. உங்களோட டேட்டா, உங்களோட ஆக்சஸ்ஸு, உங்களோட பாஸ்வேர்டு, இது எல்லாமே தான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, அதை வந்து ப்ரொவைடர் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக நீங்கள் தான் பண்ணணும். அப்போ மற்றது அதை தவிர உள்ள எல்லாமே வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் தான் வருது. ஓகேங்களா, அதுதான் வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டாவது செகண்ட் டயக்ராம் பாருங்களேன். சம்மரி வித் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். ஆன் ப்ரமிசஸில் ஓன் சர்வீசஸ்ஸு கஸ்டமர் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அசூர் விஎம் வாங்குறீங்கன்னா கஸ்டமரோட என்னது ஓஎஸ், ஆப் எல்லாமே வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அடுத்தது பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸில் வந்துட்டு என்னது, ஆப் சர்வீசஸ்ஸு அசூர் எஸ்கியூஎல் நீங்கள் வாங்குறீங்கன்னா இது ஷேர்டில் வரும். டேட்டா எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறீங்க, மற்றபடி எல்லாமே வந்து அவங்க பார்த்துப்பாங்க. இதில் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸில் வந்து ஆஃபீஸ் 65 வாங்குறீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு அவங்களோட இதெல்லாம் வரும். இதுதான் வந்துட்டு ரியல் டைமாக யூஸ் பண்ணுறது.
அதனால நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகேயா? நீங்க ஒரு பேக்கேஜ் போறீங்க. இப்ப ஆஃபீஸ் 365 என் எம்ப்ளாயிக்கு நான் வாங்க போறேன் அப்படின்னா, அது எதுக்குள்ள வருது? சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்ல வருது. இல்ல நான் என் அப்ளிகேஷன வந்துட்டு நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். ஹோஸ்டிங்ல இருக்கட்டும், டேட்டாபேஸா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இந்த ஆப் சர்வீசஸ், அசூர் எஸ்கியூஎல் எல்லாமே நான் வந்து கிளவுடுட்டே போறேன் அப்படின்னா, அது எங்க வருது? பிளாட்ஃபார்ம்ல வருது. இல்லப்பா நான் வந்துட்டு என் அப்ளிகேஷன்னா நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிளவுட்ல மூவ் பண்றது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் மட்டும் தாங்க. நான் வந்து ஹோஸ்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு பிளாட்ஃபார்ம் சர்வீஸ்னா அவங்களோட சர்வீசஸ்லாம் எனக்கு வேணாம். நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் விர்ச்சுவல் மிஷின் மட்டும் வாங்கி நீங்க உங்களோடதுல நீங்க எப்படி வந்து பிரைவேட்டா நீங்க ஹோஸ்ட் பண்ணுவீங்களோ, அதே வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின்ல நீங்க ஹோஸ்ட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்குறோம். சரி, நம்ம இப்போ இவங்க யூனிட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம். சரி, நம்ம யூனிட்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்துட்டு நான் சொன்னதே தான் இதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இவங்களோட சினாரியோஸ்க்கு போயிடுறேன். என்ன சினாரியோக்குள்ளே சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இல்லை 2 சினாரியோ சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினாரியோவும், செகண்டில் வந்து டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிற 2வது சினாரியோவும் சொல்கிறாங்க. லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மைக்ரேஷன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ க்ளவுடுங்கிறதுக்கு சில கஸ்டமர்னால் பார்த்தீங்கன்னா க்ளவுடே இன்னும் மூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஆன் பெர்மிசஸ் வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு சின்னதாக ஒரு சிஸ்டம் வச்சு, இல்லை ஒரு சின்னதாக ஒரு டேட்டா சென்டர் வச்சு அவங்க அப்ளிகேஷனை வந்து அவங்க இதிலேயே ஹோஸ்ட் பண்ணி அப்படி தான் போயிட்டுருப்பாங்க. ஓகே, சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட்ஒர்க் இருந்தால் தான் அந்த அப்ளிகேஷனே கனெக்ட் ஆகும். ஓகே, நீங்கள் பப்ளிக்கில் எடுக்க முடியாது, ப்ரைவேட்டில் தான் எடுக்க முடியாது. ப்ரைவேட் ஐபி வச்சு தான் நீங்கள் எடுக்க முடியும். அவங்க அப்ளிகேஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிறவங்க திடீர்னு கிளவுடுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த எதுக்கு மூவ் ஆவாங்க அப்படின்னா, ஆன் பெர்மிசஸ்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் அந்த இதுக்கு மூவ் ஆவாங்க. என்ன மூவ் ஆனவங்க? விர்ச்சுவல் மிஷின் வாங்கி அதில் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஒரு இதை தான் வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மைக்ரேஷன் சொல்கிறது. வேணும்னா அதில் ஹோஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா வேணான்னா அதில் ரிமூவ் பண்ணிட்டு இதில் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான் இந்த சினாரியோவில் சொல்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸில். இன்னொன்று வந்து டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட். டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னா என்னென்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் வந்து டெவலப்மெண்ட் இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கஸ்டமர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்கும். ஒன்று வந்து டெவலப்பராக வந்துட்டு இருக்கும்போது டெவலப்பர்ஸ்க்கு ஒரு டெஸ்டிங் என்வாயன்மெண்ட் தருவாங்க. அதே மாதிரி யூஐடி ஆர் கியூஏ. ஓகே, நான் ஆர்ன்னு சொல்லிடுறேன். ஓகே, கியூஏ ஆர் யூஐடி ரெண்டுலேயுமே சரி, நம்ம கியூனே வச்சுக்கலாமே. வந்து அதுக்கு ஒரு என்வரான்மெண்ட் தருவாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட், இந்த 3 என்வரான்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ டேவ் என்வரான்மெண்ட்லேயே நான் வந்து 2 வச்சுக்கிறேன், 3 வச்சுக்கிறேன் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் ஈஸியாக இதில் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸில். அதுதான் வந்துட்டு இங்கே 2 சினாரியோவில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸில் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு அண்ட் தென் அனலிட்டிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸில் என்ன பார்த்தோம். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, அதை வந்துட்டு டேரெக்டாகவே க்ளவுடில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, அவங்களோட ஆப் சர்வீசஸும் அவங்களோட அசூர் எஸ்கியூஎல்லாக இருக்கட்டும், அவங்களோட எல்லாமே க்ளவுடுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட ஹோஸ்டிங்கே கிடையாது. நீங்கள் அவங்கள்ட்ட உங்கள் அப்ளிகேஷன் என்ன கேட்குறாங்களோ கொடுத்துட்றீங்க. அவங்க ஹோஸ்ட் பண்ணிக்கிறாங்க, உங்களோட மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாமே இதுக்குள்ளே வருது. கரெக்டாக? அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில். ஓகே, அதுக்கான இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் மூவ் பண்ணியிருக்கீங்க, ஹோஸ்ட் பண்ண கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு பேட்சஸ் வந்து தேவைப்படுது, ஒரு அப்கிரேடு தேவைப்படுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில். அந்த மாதிரி அனலிட்டிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஃபியூச்சர் காஸ்ட் பேஸ் பண்ணியாக இருக்கட்டும். ஓகே, என்னென்ன ஃபியூச்சர் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணணும். ஓகே, என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, என்ன பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே பார்க்கணுன்னாலும் நீங்கள் இதில் உங்களால் பார்த்துக்க முடியும். அதுதான் இங்கே இதில் இந்த சினாரியோவில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த
365 தான். மைக்ரோசாஃப்ட் 365 தான் நம்ம சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. இமெயிலாக இருக்கட்டும், டீம்ஸாக இருக்கட்டும், இல்லை அவுட்லுக்கு, அப்புறமேட்டு இந்த பிஸ்னஸ் ப்ரொடக்டிவ் அப்ளிகேஷன்ஸ், பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, அப்புறம் அதுதான் ஃபினான்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங்கு, இது எல்லாமே வந்து டூல்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த டூல்ஸில் உங்களோட டேட்டாவை போட்டு நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். வேறு இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, அதனால் இப்போ உங்களுக்கு இந்த 3 டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் மாடல்ஸ் கொஞ்சம் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம இந்த மாடியூல் அசஸ்மெண்ட்டும் பார்த்துடலாம். ஒரு 2 கொஸ்டின் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா, விச் cloud service type is most suited to a lift and shift migration from an on-premise data center to cloud? இப்போ on-premisesல வச்சுருக்கீங்க, ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஒய்ஃபை, உங்களோட ஐபியில் தான் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகுது. நான் இப்போ திடீர்னு வந்து நான் க்ளவுடுக்கு மூவ் பண்ணணும், நான் திடீர்னு க்ளவுட்லேருந்து நான் திருப்பி on-premises கொண்டு வருவேன் அப்படின்னா நான் எதுக்கு வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் போகலாம். ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் போகணுன்னா ஃபுல்லாகவே நீங்கள் அவங்க கண்ட்ரோலில் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கும். உங்கள் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், உங்கள் டேட்டா பேஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க. பட் இதுனா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் அவங்க சொன்ன மாதிரி அசூம் VMware, ஓகே, VMware கொடுத்துருவாங்க. சிஸ்டம் ஒரு க்ளவுடில் ஒரு சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. அந்த சிஸ்டமில் நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கோங்க, வேணான்னா அங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க, இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறீங்க. பட் இது வந்துட்டு பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸுங்கிறது ஃபுல்லாகவே க்ளவுடுக்கு மூவ் பண்ணுற மாதிரி, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஃபுல்லாகவே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். அடுத்தது வந்து வாட் டைப் ஆஃப் cloud சர்வீஸ் டைப் would a ஃபினான்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் சொல்யூஷன் typically be in? ஓகே, என்ன மாதிரி இப்போ டூல்ஸ்ன்னு வந்துட்டாலே அது வந்து எதுக்குள்ளே வருது? சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்க்குள்ளே தான் வரும். ஓகே, அது என்ன டூலாக இருக்கட்டுமே, அதான் நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம் மைக்ரோசாஃப்ட் 365. இன்னுமே கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி மாடல் டெஸ்ட்டுமே எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, சப்போஸ் இந்த அசூர் 900ஓட சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும், நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சம்மரி நம்ம என்ன பார்த்தோம்? 3 மாடல் பார்த்தோமா? அந்த 3 மாடல் தான் பார்த்துருக்கோம் தான் இந்த சம்மரியில் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அடுத்தது பார்ட் 2ல் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த 3 மாடலுமே ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லும் போது. அதே மாதிரி எப்படி ரிமைண்ட் பண்ணிக்கணுங்கிறது, ஏதாவது இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் ரிமைண்ட் பண்ணாலும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி on-premisesலேருந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் வரைக்கும் அதுலேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமைண்ட் பண்ணிக்க முடியும். என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் சிம்பிளாக வச்சுக்கோங்களேன், டேட்டா ஓகே, அதில் இருக்கிற டேட்டா வந்துட்டு நீங்கள் தான், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். அது ஆக்சஸாக இருக்கட்டும், என்னன்னாலும் இருக்கட்டும், அந்த டேட்டா வைஸாக வர்றது எல்லாமே வந்துட்டு அது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். அதுக்கு வெளியில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் as a ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஃபுல்லாகவே வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் கையில் போயிடுது, க்ளவுட் ப்ரொவைடரோட கையில் போயிடுது. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் A to Z. பட் ஆனால் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் போகும்போது 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதில் வரும். ஓகே, மேக்ஸிமம் அது டேட்டா வைஸாக தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அப்புறம் on-premises ஃபுல்லாகவே வந்துட்டு A to Z வந்து கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்.